السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو مبين. قال نبينا صلى الله عليه وسلم: من رعاني في المنام فقد رعاني فإن الشيطان لا يتمثل في صورتي، وكما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். இருளகத்தில் வரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமரில் இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நோயற்ற வாழ்வை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் அவனுடைய கடமைகள் அனைத்தையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக. உலகத்தை சார்ந்த அனைத்து விதமான சோதனைகளை விட்டும் அல்லாஹ் தஆலா காத்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிதிருக்கிற அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினத்துல கனவு சம்பந்தமான சில செய்திகள் நமக்கு மத்தியில முதாக்கரா செய்வதற்காக வேண்டி நான் இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். குர்ஆன், ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, இவைகளிலிருந்து கனவு அப்படிங்கிறது 3 வகை என்பதாக நமக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லித் தரப்படுகிறது. ஒன்று, இறைவனுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய கனவுகள். அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை கனவாக மனிதர்களுக்கு சொல்லி தருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக ஒரு ஹதீஸ்ல சொல்லி தரும்போது இப்படி சொல்லுவார்கள்: நபித்துவத்தினுடைய 46 வழிகள், 40 சில்லறை வழிகள் என்னோடு எல்லாம் நிறைவு பெற்றுவிடும். ஒரே ஒரு வழி, அதை மாத்திரம் அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் வச்சிருப்பான். அதான் கிட்டத்தட்ட வஹீனுடைய வழிகள்ல அது ஒரு வழி. அது எப்படி என்ன ஏதுங்கிற விஷயத்தை சஹாபாக்கள் நபி இடத்துல கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கனவின் மூலமாக ரப்பு, இறைவன், அல்லாஹ் மனிதனோடு தொடர்பு வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள், அது மட்டும் கியாமத் நாள் வரைக்கும் அந்த வஹீனுடைய முறை பாக்கியாக இருக்கும் என்பதாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க கனவான்களை. அப்ப அந்த அடிப்படையில கனவு அப்படிங்கிறது இறைவனுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய கனவு என்பதாக முதலாவது வகையாக நமக்கு சொல்லி தரப்படும். 2வது வகையான கனவு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்கள்ல சொல்லி இருக்கிறாங்க. قال النبي صلى الله عليه وسلم: الرؤية الصالحة من الله والحلم من الشيطان. நல்ல கனவுகள் ஒரு மனிதனுக்கு வருமானால் இது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது, நம்ம முதல்ல சொன்ன வகை. 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கெட்ட கனவுகள் ஒருவனுக்கு ஏற்படுதுன்னு சொன்னா அது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடியது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிதாபில் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப கனவுனுடைய 2 வகைகள் நமக்கு இதுல என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருச்சு. நல்ல கனவு, கெட்ட கனவு. நல்ல கனவு எங்க இருந்து வரும், ரப்பிட்ட இருந்து வரும். கெட்ட கனவு எங்க இருந்து வரும், ஷைத்தான்கிட்ட இருந்து வரும். அப்படிங்கிற அந்த 2 வகையை பார்த்துட்டோம். 3வது வகை என்ன அப்படிங்கும் போது, கனவை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அல்லாஹ் அஹ்லாமின் அப்படின்னு சொல்லுவார். சில கனவுகள் இருக்கு, அது வீண் கனவுகள் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப அந்த வீண் கனவுகள்னா என்ன அப்படிங்கும் போது, ஒரு மனிதன் எதோடு அதிகமாக பழக்கத்தில் இருக்கிறானோ,
எதனுடைய நினைவில் அதிகமாக இருக்கிறானோ அதுவே அவனுக்கு கனவாக பிரதிபலிப்பாக ஏற்படும். இப்ப இது மாதிரி உண்டான கனவு உண்டு. ஆக மொத்தம் 3 விதமான கனவுகள். ஒண்ணு இறைவனிடமிருந்து வரக்கூடியது, இன்னொன்னு இன்சானியத்துன்னு சொல்லக்கூடிய நாம் எதோடு சேர்ந்து இருக்கிறோமோ அதன் மூலம் ஏற்படக்கூடிய அந்த நினைவுகள் மூலம் ஏற்படக்கூடிய கனவு, மூன்றாவது ஷைத்தானிடம் இருந்து வரக்கூடிய கனவு. அப்படி இந்த 3 விதமான கனவுகள் நமக்கு குர்ஆன் சுன்னாக்கள்ல இருந்து நாம் பெற முடியும் கண்ணியவான்களை. இப்ப இந்த 3 விதமான கனவுகள், இந்த கனவுகள் இப்ப சமீபத்துல என்ன அப்படின்னு சொன்னா, கனவுகள் அப்படின்னு சொன்னால கனவுல ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் காலத்துல மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில விஷயங்களை சட்டமாக ஆக்கி இருக்கிறாங்க. இப்ப கனவுகள் மூலம் நமக்கு கிடைத்த சட்டங்கள் ஏராளமான சட்டங்கள் இருக்கு. பாங்கு சொல்றதை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, பாங்குங்கிறத எப்படி செய்யலாம்னு சஹாபாக்கள்கிட்ட உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை பண்ணாங்க. தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், இந்த தொழுகைக்கு மக்களை கூப்பிடணும்னா எப்படி என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, தொழுகையினுடைய நேரம் வந்த உடனே கொடியேற்றுற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், கொடியேற்றலாம், அது யூதர்களுடைய பழக்கம். அல்லது பெல் அடிக்கலாம், மணி அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யலாம், அது நஸ்ரானிகளுடைய பழக்கம். இப்படி சிலர்கள் என்ன செய்வாங்க, தீப்பந்தத்தை ஏற்படுத்துவாங்க, அது மஜூசிகள் நெருப்பு வணங்கிகளுடைய பழக்கம் மாதிரி ஆயிரும். அப்ப நம்மளுடைய இபாதத்துக்குன்னு தனியா ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்கள்ட்டையும் சஹாபாக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் ஆலோசனை பண்ணும் போது, அப்துல்லா என்ற ஒரு சஹாபி அவர்கள், ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் அப்துல்லா, அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு கனவு பார்த்தேன் நேற்று இரவு. இது மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள், இப்ப எப்படி நம்ம பாங்கிற சில வார்த்தைகளை சொல்கிறோம்ல, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். நிறைய பேருக்கு பாங்கு சொல்றது கூட தெரியல. நம்மள பாங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், எமர்ஜென்சிக்கு காமத்து சொல்லக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டா கூட, காமத்து சொல்லும் போது கூட அதுல கூட நிறைய இலக்கண பிழைகள் நிறைய வருகிறது கண்ணியத்திற்குரியவர்கள். அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய சூழல்கள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி அமைச்சக்கூடிய பாக்கியவான்கள் நம்ம கபூல் செய்யணும். அதுக்காண்டி அஜர்த் எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. இனிமேல் இக்காமத்து சொல்லணும்னா நம்ம சொல்லக்கூடாதுன்னு யாரும் ஒதுங்காதீங்க. கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறதுக்காண்டி சொல்லக்கூடிய செய்திகள். அல்லாஹ் தஆலா கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பண்பை அல்லாஹ் நமக்கு தரணும். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய பாக்கியமான விஷயம். கத்துக்கிறதுல மட்டும் வெக்கமே படக்கூடாதுங்கிறத நமக்கு ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி தரும். கல்வியினுடைய விஷயமாக இருந்தாலும் கூட அதிலும் கூட கற்றுக்கொள்வதற்கு நம்ம வெக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு நம்மளுடைய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு. கைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கனவுல ஏற்பட்ட விஷயம் தான் இப்பொழுது நாம பாங்கு சொல்றது. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு 4 தடவை ஃபர்ஸ்ட் நாம சொல்றது. அதுக்கடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் 2 தடவை சொல்றது. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறத 2 தடவை சொல்றது. அதுக்கடுத்து ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள்னு 2 தடவை சொல்றது. அதுக்கடுத்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு 2 தடவை சொல்றது. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு கடைசியாக நாம என்ன செய்யறது, முடிக்கிறது. ஆக இந்த விஷயங்களை கனவுல பார்த்த இந்த விஷயத்த நபிட்ட சொல்றாங்க, இதைத்தான் நான் கனவுல பார்த்தேன், இது மாதிரி அழைப்பது போன்று நான் கண்டேன்னு உடனே ரொம்ப அருமையான விஷயமாக இருக்க நபி அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது உமர்னாங்க எந்திரிச்சு சொன்னாங்களா, நானும் இதை கனவு 10 நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டேன், ஆனா சொல்றதுக்கு சங்கோஜமாக இருந்தது, அதுலயும் நான் இன்னைக்கு சொல்லலாங்கிற ஒரு முடிவோட இருக்கும்போது அப்துல்லாஹ் முன்னாடி எழுந்து சொல்லிவிட்டார், அதனால வெக்கப்பட்டு உட்கார்ந்துட்டேன்னு சொல்லி உமர் நாயகம் சொன்னதாக நமக்கு வரலாறுகள் காணும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆக இந்த பாங்கனுடைய இந்த விஷயம் இன்னும் கியாமத் வரைக்கும் இந்த பாங்கு ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஒண்ணு. இன்னொன்னு, உலகத்துல இப்பொழுது கூட ஏதாவது ஒரு இடத்துல எங்காவது பாங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் பாங்கனுடைய ஒளி உலகத்தில் ஒலித்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை கண்ணியத்திற்குரியவர்கள். அப்படிப்பட்ட பாங்கு நமக்கு கிடைச்சது கனவுலதான். இப்ப கனவுங்கிறத நம்மளுடைய மார்க்கம் அங்கீகரிக்கிறது. அது எப்படிப்பட்ட கனவு, யாரு பார்க்கிற கனவு, எல்லா விஷயங்களையும் நாம என்ன செய்யணும், அலசி ஆராயணும். பார்க்கிற கனவு எல்லாம் அஜர்த்து நான் இப்படி ஒரு கனவு பார்த்தேன், பாம்பு விரட்டுற மாதிரி கனவு பார்த்தேன், என்ன யானை விரட்டிட்டு வர்ற மாதிரி கனவு பார்த்தேன், நம்மகிட்ட கேட்கிற அதுக்கு போற இப்படித்தான் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்வார்கள், கனவு அப்படிங்கிறது வந்து அல்லாஹ்ட்ட இருந்து வருதுங்கிற ஒரு விதம் நாம பார்த்தோம் இல்லையா. அந்த அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய கனவு நல்ல கனவாக நீங்கள் கண்டீர்கள் அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு நபியர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. ஒருவருக்கு விருப்பமான ஒரு விஷயத்த கனவுல பாக்குறாரு அப்படின்னு சொன்னா யார ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல. இன்னும் சில ஹதீசுகள்ல வரும், யாரு விளக்கம் கனவுக்கு சொல்லுவார்களோ அவர்கள்ட்ட சொல்லிக்கிடலாம் அப்படிங்கிறத
நமக்கு இன்னொரு ஹதீஸ் சொல்லி தரும். ஆக 2 நபர்கள்ட்ட சொல்லலாங்கிறது விளங்க முடியுதா? எல்லா கனவையும் கிடையாது. எந்த கனவு பிடித்தமான நல்ல கனவை எவர் காண்கிறாரோ அந்த கனவை என்ன செய்யலாம்னு சொன்னா 2 பேர்கிட்ட சொல்லிக்கிடலாம். ஒண்ணு நமக்கு பிடித்த நேசர்கிட்ட சொல்லிக்கிடலாம், 2வது யார் கனவுக்கு விளக்கம் சொல்லுவாரோ அவர்கிட்ட சொல்லிக்கிடலாம். அப்படிங்கறத நமக்கு சுன்னாக்கள் சொல்லி தரக்கூடிய செய்தி. 2வது அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா ரஆ மா யக்ரஹு, யார் தனக்கு பிடிக்காத ஒரு கெட்ட கனவை பார்க்கிறாரோ ஃபல்யதஅவது பில்லாஹ். அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக சொல்லுவாங்க, கெட்ட கனவை பார்த்தா என்ன செய்யணும், ஆனா கெட்ட கனவை பார்த்தா என்ன செய்யணுங்கிறத நபி அவர்கள் சொன்னாங்களோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை தான் நம்ம எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செய்து கொண்டு இருப்போம். அது இப்லீஸினுடைய பழக்கமே அதுதான். எதை நபி அவர்கள் தடுத்தாங்களோ, அல்லாஹ் தடுத்தானோ அந்த மாதிரி விஷயங்களை செய்ய தூண்டுவதுதான் இப்லீஸினுடைய பழக்கம். நாம் தெளிவு பெற்றுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த செய்திகளை நாம சொல்றோம். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லுவேன், ஏன் கனவு பத்தி இன்னைக்கு நாம பேசுறதுக்கு நின்னோம் அப்படிங்கிற தகவலை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில பகிர்ந்துக்கிடணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அப்ப கெட்ட கனவு ஒருவர் பார்த்தார் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்மளுடைய மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அருமையாக வழிகாட்டி இருக்கிறாங்க. கனவுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அப்படிதானங்க? ஒரு மனிதன் இங்கிருந்து உடலோடு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிரயாணம் மேற்கொள்ளணும், அதற்கு இப்படின்னு. ஆனா கனவுங்கிறது அப்படி இல்லை. கனவுல எங்க இருந்து எங்கனாலும் போய்க்கலாம் இல்லையா? அதனால கனவுங்கிறத சாதாரணமாக நாம நினைச்சிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க, ஒரு மனிதர் கெட்ட கனவை கண்டார் அப்படின்னு சொன்னா முதல்ல அவர் என்ன செய்யணும், அந்த கெட்ட கனவை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடணும். முதல் விஷயமா என்ன செய்யணும், கெட்ட கனவை தான் பார்த்த கனவை விட்டு அதாவது அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடணும். இது முதல் விஷயம். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலாவது சொல்லும்போது ஃபல்யதஅவது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, அந்த பார்த்த கனவுனுடைய தீங்கை விட்டு அல்லாஹ்கிட்ட முதல் பாதுகாப்பு தேடணும். 2வது சொல்லும் போது வமின் ஷர்ரி ஷைத்தான், அது ஷைத்தானின் மூலம் எந்த விதமான தீங்குகள் வராம இருக்கணும்னு சொல்லி 2வது நாம பாதுகாப்பு தேடணும். முதல் 2 பாதுகாப்பு இருக்கு. கெட்ட கனவு பார்த்த உடனே நாம செய்ய வேண்டிய விஷயங்கள்ல அந்த கனவுனுடைய தீங்கை விட்டும் எனக்கு பாதுகாப்பு கொடு, ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு கொடுன்னு சொல்லி 2 விதமான பாதுகாப்பு அல்லாஹ்ட்ட கேட்கணுங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அடுத்து 3வதாக சொல்லுவாங்க, இடது பக்கமாக அவர் என்ன செய்யட்டும், ஒரு 3 முறை துப்பி கொள்ளட்டும். துப்பணும் அப்படின்னு சொன்னா எச்சி துப்புறதில்ல, துப்புவது போன்று ஜாடை காட்டுவது, துப்புவது போன்று சத்தம் கொடுப்பது அப்படின்னு கூட வச்சுக்கிடலாம். இடது பக்கம் நபி துப்ப சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பக்கத்துல மனைவியோ பிள்ளைகளை படுத்திருக்காங்கிற கூட கவனிக்காம பார்த்த கனவுனுடைய அந்த பயங்கரத்தினால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ரியலாவே துப்பிடக்கூடாதுங்கிறதையும் கவனத்துல வச்சுக்கிடணும். துப்புவது போன்று ஜாடை காட்டுவது அல்லது தூத்துன்னு சொல்றதாக கூட நாம என்ன செஞ்சுக்கிடலாம், எடுத்துக்கொள்ளலாம் அதுல. அப்ப 3 முறை துப்புதல் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வது விஷயமாக சொல்லி தர்றாங்க. 4வது விஷயமாக சொல்லுவாங்க, வலா யஹதுஸு பிஹா அஹதன், யார்கிட்டையும் அதை பத்தி பேசக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லாதுங்கிறத சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க, அப்படி நீ எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறையோ அது நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற செய்தியும் ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தும். ஆக நாம் பார்த்த கெட்ட கனவுகள், அதை பற்றி நாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நபி சொல்றாங்களோ அதை கரெக்டா நாம ஃபாலோ பண்ணணும். அதை குறைஞ்சபட்சம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா வந்து கேட்க வர்றவங்களாம் என்ன செய்வாங்க, யானை மிதிக்கிற மாதிரி, பாம்பு கொத்துற மாதிரி, இது மாதிரி உண்டான, அதாவது கேட்கும் போது நம்மளுக்கே அச்சம் ஏற்படும் அளவிற்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நான் கனவுல பார்த்தேன்னு சொல்லி அது ஒரு பெருமை போன்று பேசக்கூடிய ஒரு சூழல்களும் கூட நமக்கு மத்தியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பிரபல்யமாக இருக்குது. அல்லாஹ் காப்பாற்றணும் கண்ணியத்திற்குரியவர்களை. 4வதாக அது 5வதாக ஒரு செய்தியும் நமக்கு ஹதீஸ்களில் சொல்லி தரப்படும். இதெல்லாம் செஞ்சும் கூட நமக்கு மனசுல ஒரு நெருடல், அந்த கனவை பத்தி ஏதாவது ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னா 2 ரக்காத்து தொழுது, ரப்பே நான் யார்கிட்டையுமே சொல்லல, நபி சொல்லி கொடுத்த மாதிரி நான் இருந்துட்டேன், என்னுடைய மனசுல உறுத்தலாக இருக்கு, எனக்கு இதுல இருந்து பாதுகாப்பு கொடுன்னு 2 ரக்காத் தொழுது நாம பாதுகாப்பு தேடணும்னு சொன்னா அந்த கனவு அதோடு முடிவு பெற்று விடும் என்ற செய்தியை நமக்கு ஹதீஸ்கள் சொல்லி தரும். கண்ணியவான்களை செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? கனவுங்கிறது அதை விட்டு யாரும் தப்பிக்கவும் முடியாதுங்கிறது நமக்கு ஆரம்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம பார்த்தோம். ரப்பு வந்து மனிதர்களோடு தொடர்பு கொள்றான் அப்படின்னு சொன்னா பஷாரத் அப்படின்னு சொல்லி அதற்கு சொல்லுவாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வஹிங்கிற அந்த நிகழ்வுகள் நிறுத்தப்பட்டுருச்சு, வஹி வராது இனிமேல்.
ஆனால் அந்த வஹியினுடைய சாயல் என்று சொல்லக்கூடிய பஷாரத் அப்படிங்கிற அந்த கனவுங்கிறது மட்டும் இந்த உலகத்துல கியாமத் நாள் வரைக்கும் எல்லா மனிதனுக்கும் ஏற்படக்கூடியது. அது நல்ல கனவுகளாக இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்யணும். அதற்கு காரணம் நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கணும், நல்ல விஷயங்கள் நாம பேசணும், நல்லதோடு அதிக தொடர்பு வைத்துக்கணும், அதிகமாக குர்ஆன் ஷரீஃப் ஓதுறது, இது மாதிரி நல்ல விஷயங்களோடு நம்மளுடைய தொடர்புகள் அதிகமாக இருந்தால் நல்ல கனவுகள் ஏற்படுவதற்குண்டான நிறைய வாய்ப்புகள் உண்டு என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. இப்ப இது மாதிரி இந்த கனவுனுடைய விஷயங்கள்னால நம்மளுக்கு கிடைத்த சட்டங்களை நாம ஆரம்பத்துல பாங்கு பார்த்தோம். அது மாதிரி நிறைய நிகழ்வுகளை நாம பார்க்க முடியும். நிறைய நல்லவர்களுடைய முடிவுகள், மௌத்துக்கு பின்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத கனவில் அவர்களோடு பேசிய விஷயங்கள் எல்லாம் ஹதீஸ்கள்ல நாம பார்க்க முடியும். உமர் நாயகர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால அவங்க மகா அத்தாவை கனவுல பார்த்தாங்களாம். அப்துல்லாஹ் இப்னு உமர், எங்க தகப்பனார்கிட்ட என்ன அல்லாஹ் உங்களை எப்படி நடத்தினா, நீங்கள் அதாவது இதுவரைக்கும் இருந்த கலிப்பாக்களையும் அதிகமான தூரத்தை ஆட்சி செய்தவர்கள், நிறைய 22.5 லட்சம் சதுர மைல்களை என்ன செஞ்சாங்க, ஆட்சி செய்தாங்க. அப்படிப்பட்ட கலிப்பா உமர் நாயகத்திட்ட மகன் கேட்டாங்களா, அல்லாஹ் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டான் சொன்னாங்களா. அருமையான செய்தி சொன்னாங்க. சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு குருவியை பிடிச்சு அதனுடைய காலில் கயிறை கட்டி பறக்க விடுவாங்க. அது பறந்து போகும். கயிறனுடைய முடிவு வரும்போது திரும்ப குருவியை பிடிச்சி இழுத்துருவாங்க. இது மாதிரி அந்த சின்ன பறவையில அதனுடைய காலில் கயிறை கட்டி நூலை கட்டி இது மாதிரி விளையாண்டுகிட்டு இருந்ததை பார்த்து அவங்கள்ட்ட காசை கொடுத்து, நான் அந்த குருவியை விலைக்கு வாங்கி இந்த காசுக்கு வேற ஏதாவது விளையாட்டு பொருட்களை வாங்கி விளையாடுங்க, ஒரு உயிர் பிராணியோடு இப்படி விளையாடக்கூடாதுன்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு அந்த குருவியை நான் பறக்க விட்டேன். அல்லாஹ் இதை கபூல் செஞ்சுக்கிட்டான், இதன் பொருட்டால் எனக்கு ஜன்னத்தை கொடுத்தான்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட உமர் நாயகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிறத நாம யோசிச்சு பார்க்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே. எனக்கு பின்னாடி நபி கிடையாது, அப்படி நபி வர்றதாக இருந்தா உமர் வரலான்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அவ்வளவு பெரிய உமர் நாயகத்துக்கு கூட ஒரு சிறு விஷயம் அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கிறான். இந்த செய்தி நமக்கு எங்க எப்படி கிடைக்குது? கனவின் மூலமாக நமக்கு கிடைக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாம என்ன செய்ய முடியும்னு சொன்னா, நாம நிகழ்வுகளாக நாம பார்க்க முடியும் கண்ணியத்திற்குரியவர்களே. சஹாபாக்கள்ல ஒரு பிரபல்யமான சஹாபி, அதிகமாக சப்தம் போட்டு பேசக்கூடிய சஹாபி. வரலாற்றுல இந்த சஹாபி ஒரு ஆயத்து இறங்குச்சு, நபிக்கு முன்னாடி நீங்க சப்தத்தை உயர்த்தாதீர்கள் அப்படிங்கிற ஒரு ஆயத்து இறங்குச்சு, வசனம் இறங்குச்சு. வலா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா நபிக்கு முன்னாடி கண்ணியமாக பேசுங்க, ரொம்ப நபியை விட உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு இந்த சஹாபி ரொம்ப நாளா பள்ளிக்கே வராம இருந்தாங்கலாம் வரலாறு சொல்லும். அப்படிப்பட்ட இந்த சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் அப்படிங்கக்கூடிய இந்த சஹாபி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு போர்ல கலந்துக்கிறாங்க. யமாமா என்ற பெரிய யுத்தம் அது. அந்த யுத்தத்துல இந்த சஹாபி அவர்களுடைய மௌத் நிகழ்ந்துருச்சு, வஃபாத் ஆயிடுறாங்க. இவங்களோடு சண்டையிட்ட அந்த சஹாபியினுடைய கனவுல என்ன செய்யறாங்கன்னா, இந்த இறந்து போன சஹாபி கனவுல வர்றாங்க. இந்த சாபித் அப்படிங்கக்கூடிய இறந்து போன சஹாபி, அந்த உரத்த குரலுக்கு சொந்தமான அந்த சஹாபி என்ன செய்யறாங்க, கனவுல நான் போட்டிருந்த சட்டைய இன்னார் கலட்டிட்டு போயிட்டான். அத போருக்காக வேண்டி கவச உடைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கவச சட்டையை இன்னாரு கலத்திட்டு போயிட்டான். அவன்கிட்ட போய் பாருங்க, அந்த சட்டை இருக்கும், அந்த சட்டையை எடுத்து வித்து என்கிட்ட இன்னாருக்கு நான் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த கடனை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி இறந்து போன சஹாபி அவர்கள் என்ன செய்யறாங்க, உடன் சண்டையிட்டு இன்னொரு சஹாபிக்கு கனவுல சொல்லி அந்த விஷயம் நபி அவர்களிடத்துல கொண்டு போகப்பட்டது. அதன் பின்பதாக அந்த யார்கிட்ட குறிப்பிட்டு சொல்லப்பட்டதோ அந்த நபர்கிட்ட போய் அந்த சட்டை வாங்கப்பட்டு அது விற்கப்பட்டு அவருடைய கனவும் நிறைவேற்றப்பட்டது என்பது நமக்கு வரலாறு சொல்லும். அதாவது மரண சாசனம் அப்படிங்கிறது, உயில் அப்படிங்கிறது எல்லாரும் உயிரோட இருக்கும் போது எழுதக்கூடிய ஒரு விஷயம். மௌத்தினுடைய வசியத்து நம்ம அரபியில சொல்லுவோம், நம்ம மார்க்கத்துல வசியத்து மட்டும்தான். அப்ப அந்த வசியத்து மௌத்தா போனதுக்கு பின்னாடி கனவுல சொல்லி அந்த வசியத்து நிறைவேற்றப்பட்டிருக்குன்னா, அது நான் வாழும் காலத்திலும் சரி, இனிமேல் எப்படியோ தெரியாது, நான் இதுவரைக்கும் வாழ்ந்ததுல நபி அவர்களுடைய காலத்திலேயே இந்த சஹாபி தான் அதற்கு சொந்தக்காரர்னு சொல்லி இந்த ஹதீஸ்களை தகவல்களை கொடுக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள் என்பதாக நம்ம வரலாறுகள்ல பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மௌத்துக்கு பின்னாடியும் கூட இன்னொருவர்களுடைய கனவுல தோன்றி என்னுடைய சட்டை இன்னார்ட்ட இருக்கு, அதை எடுத்து நீங்க என்னுடைய கடனை அடைங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, கடனுடைய விஷயம் எவ்வளவு பெருசுங்கிறதையும் நாம கவனத்துல எடுக்கணும். கனவுல பார்த்த இந்த விஷயம் எதை பத்தி நம்மளுக்கு உணர்த்ததுன்னு சொன்னா, கடன் அவ்வளவு பெரியது. ஷஹீதாகவே ஆனாலும் அவர் மீது கடன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு உண்டான விஷயங்கள் தடைபடும் அப்படிங்கிறத நம்ம கவனத்துல கொள்ள முடியுதா இல்லையாங்கிறத ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆக கனவு அப்படிங்கிறது இருக்குத, இந்த விஷயம் நம்மளுடைய மார்க்கத்துல ரொம்ப சரியான விதமாக நாம பார்க்கணும். ஒண்ணு,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. கனவு அப்படிங்கிறது இருக்குத, இந்த கனவுல யார் என்னை பார்க்கிறாரோ, கனவுல யாரு என்னை பார்க்கிறாரோ அவர் என்னைத்தான் பார்த்தார். அவர் ஷைத்தான், என்னுடைய உருவத்துல ஷைத்தான் கனவுல வர முடியாது அப்படிங்கிற செய்தியை என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. அப்ப கனவுகள்லயே ரொம்ப ஆக சிறந்த கனவு ரப்பிடம் இருந்து வரக்கூடிய கனவு நாம பார்த்தோம். அப்படி ரப்பிட்ட இருந்து வரக்கூடிய கனவுகள்லயே ஆக ரொம்ப பெரிய கனவு எதுன்னு சொன்னா மிக பாக்கியமான கனவு. கனவிலாவது நபியை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் இருக்கிறது, அது ரொம்ப ஆக சிறந்தது. ஏன்னா ஷைத்தானால நபியினுடைய உருவத்தில் வர முடியாது, கனவுல கூட வர முடியாது அப்படிங்கறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா கனவிலும் நனவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணக்கூடிய நற்பாகியவான்கள் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுன்னத் இல்லாதவர்கள் தொழுது